பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த அபிஷேக கூடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்று ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து அபிஷேக கூட்டத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அபிஷேக கூட்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆவியானவர் நடத்திப்பு என்பதான ஒரு காரியத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயலையும், இந்த பூமியில வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்களும், நம்ம நாட்கள்லாம் ஆவியானவர் நம்மளோடு கூட பயணிக்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். நம்ம மேலே கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய செயலை பற்றியும் அவருடைய மகத்துவத்தை பற்றியும், அவர் நமக்கு இந்த பூமியில வாழ்ந்திருக்கிற இந்த நாட்களில நம்மளை என்னவாறு செய்கிறார், அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், அவர் செய்த சுபாவங்கள்ல ஒரு பெரிய மாற்றங்கள், அது மாத்திரமல்ல நமக்கு விரோதமாய் செயல்படுத்தான எல்லா சத்துனுடைய வல்லமைகள், நமக்கு தடைபட்டு இருக்குதான எல்லா தடைகளையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உடைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு அதுக்கு ஒரு அபிஷேகம், ஒரு பிரத்யேகமான ஒரு விசேஷித்த அபிஷேகத்தின் ஆவி ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசக்கூடிய காரியம் ஒன்று உண்டு. அது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-5 வரை. நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கலைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்துவரும் அவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆவியானவர் இந்த உலகத்துல, இந்த பூமிக்குரிய காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம இந்த ஆவி ஆத்மா சரீரத்துல வாழ்ந்து கொண்ட நம்ம என்ன செய்ய போறோம்? ஆவிக்குரிய பரலோகத்தினுடைய சிந்தனையை ஆவியானவர் நமக்கு தந்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரிய சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம ஆவியானவர் மூலமாக பரலோக சிந்தையை நமக்கு ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலி இல்லாத நித்திய வீடு நமக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு பரலோகம் நமக்கு இருக்குங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிறோம், அதுல நம்ம வாஞ்சிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கூடாரத்துல 4ஆம் வசனத்தை சொல்லப்பருக்கு, நம்ம இந்த கூடாரத்துல இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் ஒற்றை இலக்கு, அது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் ஒற்றை இலக்கு ஒன்னே ஒண்ணுதான். நம்ம எப்படியாவது நம்மளும் நம்முடைய சொந்ததான நம்மளோட சொந்த பந்தமும் நம்ம சபையும் எப்படியும் எங்க போனோம்? பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரே வாஞ்சை தான் கிறிஸ்தவ உலகம். அல்லேலூயா. அல்லனா இன்னொரு கோணத்துல ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று வரங்களை பெற்று ஆத்ம ஆதாயத்துக்காக அர்ப்பணிக்கிற எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் ஒரே இலக்கு என்னன்னா, நானு பரலோகம் போக வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் குடும்பம் பரலோகம் போகணும், என் சொந்த பரலோகம் போகணும், எனக்கு தெரிந்தவங்க நண்பர்கள் பலகத்துக்கு போகணும்,
என் சபையில இருக்க எல்லாரும் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒற்றை இலக்கு தான். அல்லேலூயா. அந்த பாரஸ் வந்து தவிக்கிறோம், பரிசுத்த பவுல் தவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது கீழே சொல்றாரு, இந்த போர்வையை நாம் களைந்து போட வேண்டும் விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லேலூயா. அதாவது இந்த மாம்சத்தை, இந்த பூமிக்குரிய இந்த போர்வையை நாம கலைந்து போட விரும்பாமல், அதே சமயம் இந்த பூமியில தான் நம்ம வாழ போறோம், இந்த பூமியில தான் வாழ போறோம். இருக்கிற நாட்கள் வரைக்கும் இந்த பூமியில தான் ஒரு போர்வை, உலகத்தின் போர்வையை தான் நம்ம போர்த்து இருக்க போறோம். அது அந்த இப்படியே இருந்து நம்ம என்ன செய்யறோம், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுமான ஒரு போர்வையை நம்ம போர்த்தி கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இன்னும் கூட நான் உங்களுக்கு ரொம்ப அழகா சொல்றேன். ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம், உலகம் என்கிற ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஏன் ட்ரெஸ் போடுறோம்? நிர்வாணியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு ஆதாம் காலத்து ஆதாம்ல அவன் பழம் சாப்பிட்ட உடனே என்னவா மாறிட்டான்? நிர்வாணியா மாறிட்டான். ஏன்னா அது வரைக்கும் அவன் என்ன செஞ்சான்? மகிமையின் சரீரத்தை உடுத்தி இருந்தான். யாரு பார்த்தாலுக்கு அந்த நிர்வாணம் தெரியாது. ஆனா அவன் என்னைக்கு பாவம் செய்தானோ அன்று என்ன செய்யப்பட்டது? அவனுக்கு நிர்வாணம் காணப்பட்டது. அதனால ஆண்டவரே என்ன செஞ்சாரு? தோல் உடைகளை கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் கண்டிப்பா நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு ட்ரெஸ்ஸை போட போறோம், ஒரு ட்ரெஸ்ஸை போட போறோம். அல்லேலூயா. இந்த ட்ரெஸ்ஸை நான் கலட்டிட்டு தூர எரிஞ்சிட்டு நான் வேற ஒரு மகிமையான ட்ரெஸ்ஸை நான் போட போறேன்னு சொல்லி உலகத்துல இருந்துட்டு சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? இந்த ட்ரெஸ் நான் மகிமையான ட்ரெஸ்ஸை நான் போட போறேன், இந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் தூக்கி எரிஞ்சிட்டு நீங்க ஆலயத்துக்குள்ள வந்தா அது நிர்வாணமா தான். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நீ உலகத்துல இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸை கலைந்து போட விரும்பாமல் வேற ஒரு ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ. அல்லேலூயா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல நீ வேற ஒரு ட்ரெஸ்ஸை போடணும். அந்த ட்ரெஸ் என்ன செய்யணும்? மரணத்தை விழுங்குற ஜீவனின் போர்வையாய் மாறும். உனக்கு அந்த ட்ரெஸ் என்ன செய்யும்? இந்த உலகம் கொடுக்கிற மரணத்தை ஜீவனாலே விழுங்கும்படியான வேற ஒரு புது ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரம். இது ரொம்ப சுருக்கமா சொன்னேன். இந்த பூமியில வாழுகிற இந்த வாழ்க்கையிலேயே நாம என்ன செய்ய போறோம்? பரலோக வாழ்க்கையை வாழ போகிறோம். அல்லேலூயா. அல்லனா இன்னொரு சொல்றோம், இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாம பரலோக சந்தோஷத்துல நாம திளைக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் பெரியவர். இந்த இடத்துல தேவன் ஒருவர் இந்த பூமியில வாழுகின்ற ஒவ்வொரு நாளும், இந்த பூமியில வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் ட்ரெஸ், உலகத்தின் இந்த ட்ரெஸ்ஸ நம்ம என்ன செய்ய போறோம்? உடுத்தி இருக்க போறோம். ஆனாலும் மரணமானது விழுங்கும்படியான வேறொரு ட்ரெஸ்ஸை, அதாவது பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை நாம் என்ன செய்ய போறோம்? வாழ போகிறோம். அதற்கு உதவி செய்யறதான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதற்கு தான் அச்சாரத்தை தந்தவரும் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதாவது நம்ம வாழ்க்கையில நம்மளோடு கூட இருந்து பரலோகம் நமக்கு இயேசு கிறிஸ்து பரலோகம் நமக்கு தரப்போறாரு. இந்த பரலோகத்துக்காக நீ என்ன வேணா கொடுக்கலாம். ஏன்னா ஓசியாவும் ஈஸியாவும் கிடைக்காத இந்த பரலோகம், விலை யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு பரலோகம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சொந்த பிள்ளையாய் வருகிற நமக்கு இந்த பரலோகத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிறார். அல்லேலூயா. அப்படின்ட்டு நமக்கு சொல்லி தருகிறதும் ஆவியானவர். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும்
அவங்க மைண்ட்ல என்ன இருக்கும்னா பரலோகம் போகணும், பரலோகம் போகணும், பரலோகம் போகணும் என்பதான். அந்த அது அல்லாம இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி வந்து பரலோகத்தை பற்றி சிந்தனை இல்லாம வெறுமனையா ஆசீர்வாதத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆவியினால நடத்தப்படுகிற பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. ஆவியினால நடத்தப்படுகிற பிள்ளைக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியும், இந்த பூமியில நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. அதே சமயம் இந்த பூமியில இருக்கிற நாட்கள் வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார், தலகுனிய வைக்க மாட்டார், நம்மளை கைவிடாத தேவனாய் நம்மளை கடந்து வருவார். என் தேவன் என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார், என்னை கைவிட மாட்டார். என்னை தலகுனிய வைக்கிற தேவன் அல்ல, தலை நிமிரச் செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை ஒவ்வொரு நாளும் அறிந்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அதே சமயம் ஒரு காலகட்டத்துல ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நான் பரலோகத்துல இருப்பேன். என்னை வெட்கப்படுத்தினவங்க, என்னை துன்புறுத்தவங்க பார்க்க முடியாது. நான் எங்க இருப்பேன்? உயர்ந்த இடத்துல பரலோகத்துல இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்கிட்ட உண்டு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையும் அந்த ஆவியும் நமக்கு சொல்லித்தருதான் ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு சில காரியத்தை மாத்திரம் போடுவோம். இந்த பூமியினுடைய ட்ரெஸ்ஸ, இந்த பூமியில் இருக்க இந்த போர்வையை நம்ம உடுத்தி கொண்டு இருக்கதான நாம பரலோக போர்வையை போர்த்து கொண்டு இருக்கும் போது சில பிரச்சனைகள் வரும், சில சந்தேகங்கள் கூட வரும் நமக்கு. அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ண முடியாதான் இன்னைக்கு ஆவியான நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம என்னன்னா இந்த பூமியில வாழ்கின்ற நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். இந்த பூமியில வாழ்கின்ற ஒரு 70 வருடமோ பலத்தின் மிகுதியால் 80 வருடமோ நாம டெம்பரவரியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அவங்க தெரியணும். அல்லேலூயா. இந்த ஆவி ஆத்மா சரீரத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கதான 70 வருஷமா இருக்கலாம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருக்கலாம், அதற்கு மேல கூட இருக்கலாம். இந்த நாட்கள் டெம்பரவரியான நாட்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க இதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யோபு தான் அதுக்கு ரொம்ப சரியான யோபு சொன்ன வார்த்தை ரொம்ப சரியா இருக்கும். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அந்த இடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். யோபு மிக அழகாக தெரிஞ்சு வச்சிருக்கான். நாம வாழ்ந்துட்டு இருக்கதான இந்த வாழ்க்கை, ஆவி ஆத்மா, இந்த சரீரம், மெயினா இந்த சரீரம் என்னது? டெம்பரவரியான சரீரம். நான் நிர்வாணமா வந்தேன், நான் போகும்போது நிர்வாணமா தான் போறேன், எதையும் கொண்டு போறதும் இல்லை. கர்த்தர் இதை கொடுத்தார், கர்த்தரே இந்த ஆவியை எடுத்தார். அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். யோபு ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க. யோபை போல நாமும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வோமானா, இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல, இந்த பூமி நமக்கு தாய் வீடு. இன்னைக்கு ஆராதனை நம்ம பார்த்தோம்ல, என்னது நீ பாட்டு பிடிச்சோம்ல, நம்மளுடைய தாய் வீடு எங்க இருக்கு? பரலோகம். அதை தான் நம்ம நாடி தேடி ஓடி வாஞ்சிக்கிறோம். நமக்கு தாய் வீடு எங்க இருக்கு? பரலோகம். இந்த பூமி நமக்கு வாடகை வீடு. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச நாள் அந்த இடத்துல இருக்க போறோம், நீங்க டெம்பரவரி. இந்த பூமியில எவ்வளவு சொத்து சேர்த்தாங்கதான், டாடா பிர்லா மாதிரி பெரிய சொத்து நீங்க சேர்த்தவங்களா இருந்தாலும் தான், எவ்வளவு கோடிக்கணக்கில்
நீங்க பணம் வச்சிருந்தாலும் தான், நீங்க அந்த 6 அடி குழியில இறங்கும் போது ஒரு துண்டு 1 கிராம் தங்கம் கூட உங்களோடு கூட போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்காங்க, போயே போகுது. அது உண்மையா கதையா என்னன்னு தெரியாது. ஒருத்தங்களை ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இணைஞ்சிருந்தாங்க. ஒரு 2 கிராம் போட்டு ஒரு மோதிரத்தை போட்டு ஒரு அம்மாவை இறங்கிட்டாங்க. இறக்குனதை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஆஹா, இந்த அம்மா 2 கிராம் இருக்கு. பார்த்தா நைட்டோட நைட்டா தோண்டி அந்த விரலை வெட்டியே எடுத்துட்டு போயிட்டான். அல்லேலூயா. அதுதான் மனிதர். அது மனிதர். இந்த பூமியில எத்தனை பவுன், 100 பவுன் 200 பவுன் கிலோ கணக்கில் நீங்க வச்சிருந்தாலும் தான், எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும், எத்தனை வீடு வச்சிருந்தாலும், எல்லாமே அந்த 6 அடி அந்த குழியில இறங்கும் போது உனக்கு என்ன கிடைக்கும்னா 3 பிடி மண்ணு தான் கிடைக்கும். அல்லேலூயா. தெரியுமில, சாகும்போது எல்லாரும் போடுறது என்ன கொடுப்பாங்க? 3 படி மண். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த உலகம் டெம்பரவரியான உலகம். இந்த உலகத்துல நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு, உலகம் என்கிற ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருக்கோம், உண்மைதான். வேறொரு ட்ரெஸ்ஸை நம்ம போடணும் என்பதுதான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த அபிஷேகத்தை நமக்கு தருவதற்கு நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்க யதார்த்தமா வரல பிரியமானவர்களே. இந்த இடத்துக்கு சும்மா வரல. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அந்த அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை என்னன்னா, இந்த பூமிக்குரிய ட்ரெஸ் நமக்குள்ள இருந்தாலும் ஆவி பரலோக ட்ரெஸ்ஸை இன்றைக்கு நமக்கு கொடுத்து அழகு பார்க்க போகிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒன்றுதான், டெம்பரவரியாக இந்த இடத்துக்கு நாம வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த டெம்பரவரியா இந்த உலகத்துல இந்த பூமிக்குரிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம என்ன செய்யறோம், பரலோக ட்ரெஸ்ஸை போடும்போது சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சாமியோடு சாமி கிராமத்துல சொல்லுவாங்க, இவங்க சாமியோடு சாமி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. நிறைய நம்ம பூமியிலையும் நிறைய சபையில கூட அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த பூமியில எல்லாமே விட்டுருங்க, நீங்க எல்லாத்தையுமே விட்டுருங்க, கணவன் மனைவிகள் எல்லாத்தையுமே தூர விட்டுருங்க, எல்லாமே அந்த சிந்தனையே உனக்கு இருக்கக்கூடாது. நீ எப்பவுமே பரலோகத்துல என்ன செய்யணும், என்ன செய்யணும், நீ துள்ளி குதிச்சுட்டு இருக்கணும் எப்போதுமே. இந்த உலக ஆசைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. பூ வச்சுக்க கூடாது, பூ கூட உங்க வீட்டுல கூட வச்சுக்க கூடாது. அது பார்த்தனா ஆசை வரும். அப்படி இருக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய உபதேசங்கள் பண்ணுவது உண்டு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லலாம். பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த பூமியில நீ வாழ்ந்துட்டு இருக்க, உண்மைதான். இந்த பூமியில அவன் வாழ்ந்துருக்க, நீ சாமியோடு சாமியா வாழணும் அப்படின்னு சொல்லியிருந்தா திருமண உறவே இல்லாம ஆக்கியிருப்பார்ல. திருமண உறவே இல்லாம ஆக்கியிருப்பாரு. எதுக்கு ஆணு பெண்ணுன்னு சொல்லிட்டு 2 இதை படைக்கிறாரு, ஒரே படைப்பா படைச்சு மேட்டரை முடிச்சிருப்பார்ல. ரொம்ப ஈஸி தானே அவருக்கு ரொம்ப ஈஸி. எதுக்காக? ஆனா எதுக்காக ஒரு சாமியோட சாமியா தான் வரணும் அப்படின்னு சொன்னா, மனுஷனை கொண்டாந்து உருவாக்கி அவனுக்கு உணர்வுகளை கொடுத்து கணவன் மனைவிங்கிற பந்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ சாமியோட சாமியா போனோம் அப்படின்னு சொல்றது தேவன். அப்படி தேவன் கிடையாது, நம்ம தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவங்க தவறான, அப்படி ஒரு கால் நீங்க சாமியோட சாமியா போகணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரதிஷ்டையாய் நான் இனிமேல் நான் இந்த மாதிரி பகுதிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க போகட்டும். அதுல யாரும் தடுக்க போறல, ஆனா யாரையும் கட்டாயப்படுத்த போறல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா தன்னுடைய பரிசுத்த சந்ததியாய் பெற்று அவங்க மகிழ்ந்து களி கூறணும், சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. அதன் நிமித்தமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணுங்கிறது அவருடைய சித்தம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இடத்துல சிலர் கூட தவறா கூட சொல்லலாம், ஆனா உண்மை இதுதான். நீங்க பாருங்க, பரிசுத்த பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம்
ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 2 பேரும் கூடி வாழுங்கள் என்பது ஆண்டவருடைய இது. நீங்க சாமியோடு சாமியா இருக்கணும், இந்த பூமியில வாழும்போது சாமியோடு சாமியா இருக்கணும்னு அவர் விருப்பப்படுகிறார். அப்படி இல்லை, நீங்கள் மாம்சத்துல இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க கூடி வாழுங்க. சில காலம் நீங்க உபவாசத்துல இருக்கணுங்கிற நாட்களே இருவரும் சமைத்தால் ஒழிய அந்த உபவாசத்துல ஈடுபடுங்க. அல்லேலூயா. அநேகர் என்ன செய்வாங்கன்னா, சாமியோடு சாமியா போயிருங்க, நீங்க ஆண்டவரா போன்னு சொன்னா பொழுது அன்னைக்கும் சபைக்குள்ளேயே போய் இருந்துட்டு வீட்டை கூட கவனிக்காத ஆட்கள்லாம் இருக்காங்க. வீட்டை கூட கவனிக்க மாட்டாங்க. புருஷருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய மாட்டாங்க, சாப்பாடு செய்ய மாட்டாங்க, எது செய்ய மாட்டாங்க. எப்பா பாருங்க சபைக்குள்ளேயே கிடப்பாங்க. தேவன் அதை விரும்புறதில்ல. பிரியமானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்காங்க. இந்த பூமியில வாழும்போது அந்த பரலோக போர்வையை நம்ம போர்த்து கொள்வது முழுமையா, நீ இந்த இடத்தை விட்டு நீ வெளியே வந்தாதான் அந்த போர்வை போர்த்தப்படணும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உலக போர்வை உங்கள்கிட்ட இருக்கணும், உலக ட்ரெஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். அதோடு சேர்ந்து ஆண்டவரையும் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. உலகத்துக்குன்னு சில கடமை இருக்கு. புருஷனுக்குன்னு ஒரு கடமை இருக்கு, மனைவிக்குன்னு ஒரு கடமை இருக்கு, பெற்றோருக்குன்னு கடமை இருக்கு, பிள்ளைகளுக்குன்னு ஒரு கடமை இருக்கு, மாமியாருக்கு ஒரு கடமை இருக்கு, மருமகளுக்கு ஒரு கடமை இருக்கு, மருமகனுக்கு ஒரு கடமை இருக்கு, மாமியாருக்கு ஒரு கடமை இருக்கு, மாமனாருக்கு ஒரு கடமை இருக்கு, தம்பிக்கு ஒரு கடமை இருக்கு, அண்ணனுக்கு ஒரு கடமை இருக்கு, தங்கச்சிக்கு ஒரு கடமை இருக்கு. ஒவ்வொரு குடும்ப அந்த சொந்த பந்தத்துக்கு ஒரு கடமை இருக்கு. அல்லேலூயா. அந்த கடமையை மீறிட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய அதையும் செய்யணும். அதோடு சேர்ந்து என்ன செய்யணும்? பரலோக தேவன் நமக்கு ஒரு நித்தியமா இருக்க பரலோகம் இருக்கு, நமக்கு அங்க மணவாளன் இருக்காரு. அந்த மணவாளனோடு கூட உறவாடுதல் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மூன்றாவது, பூமியில உள்ள எல்லா ஆசையும் நமக்கு நிறைவேறாது. அல்லேலூயா. பூமியில இருக்க எல்லா ஆசையும், நம்ம நினைக்கிற எல்லா ஆசையும் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. எல்லா ஆசையும் நான் நினைச்சது எல்லாமே நிறைவேறுச்சு அப்படின்னு எந்த மனிதனும் சொல்லாதபடிக்கு அந்த ஆசைகள் முழுமையா எங்க நிறைவேறும்னா பரலோகத்துல நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த பூமியில நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. எல்லாருக்குமே ஒரு நல்ல பெற்றோர் வேணும், நல்ல பிள்ளைகள் வேணும், நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும், ஒவ்வொரு நல்ல வேலை வேணும், நல்ல ஒரு வீடு வேணும், இந்த சொசைட்டில நல்ல ஒரு பதவி நமக்கு வேணும், சபையில ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகள் உண்டு. எல்லாத்துக்குமே ஆசை உண்டு. அவங்க நினைக்கிற ஆசைகள் எல்லாமே அதை செய்து முடிக்க முடியுமா? செய்வாரா ஆண்டவர் அப்படின்னா எல்லாத்தையும் செய்வாருன்னு சொன்னா அது முடியாத காரியம். சில காரியத்துல சில நேரத்துல நம்முடைய ஆசைகள் நம்ம என்ன செய்யப்போறோம்? சிலுவையில அரைஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. மாறாக பரலோகத்துல நித்திய காலமாய் நமக்கு என்ன செய்யும்? சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில மாம்சத்துல இருக்கிற ஆவி ஆத்மா சரீரத்துல சில ஆசைகள் வேணா நமக்கு இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், இது கிடைக்காம கூட இருக்கலாம், ஏமாற்றமா இருந்திருக்கலாம், அது ஐயோ இது கிடைக்காமலே போயிடுச்சே அப்படின்னு கூட இருக்கலாம். அநேகர் வீடு கூட இல்லாம வாடகை வீட்லயே தவிச்சு 30 வருஷம் 32 வருஷம்லாம் வீடு வாடகை வீட்லயே இருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் கூட தவிச்சு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன? உனக்கு நித்திய வீடு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அல்லேலூயா. உனக்கு இந்த பூமியில இருக்கிறதான ஆசை நிமித்தமாய் வருகிற சந்தோஷம், சில சந்தோஷங்கள் உனக்கு தடைபட்டு இருக்கலாம். ஆனா உனக்கு பரலோகத்துல என்ன இருக்கு? நித்தியமாய் ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு அதை சொல்லுவதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட
இன்றைக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் இப்ப எனக்கு நான் பிறந்ததுல இருந்து எனக்கு இன்னைக்கு 57 வயசு ஆகுது. இந்த 57 வயசுல இன்றைய வரைக்கும் எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு சில காரியங்கள் நடக்கவே இல்லை. உண்மைதான். நான் இதைதான் படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா படிக்க முடியல. ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல படிப்பை கொடுத்து அது வேலையும் கொடுத்து எனக்கு சம்பாதிச்சு அளவு பார்த்துட்டார். அல்லேலூயா. ஆனா ஏன் ஆசை நடக்கல. ஆனால் ஆண்டவர் அதுக்கு சரியான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரர், இன்றைக்கு இந்த பூமியில நமக்கு அந்த ஆசை இல்லாட்டாலும் சரிக்கு சமமாய் வேறொரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் தந்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அதற்கும் ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சி கொடுக்கும்படியாகும். நீங்க சங்கீதம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா 11 வருஷத்தை படிங்க. பிரியமான சகோதரனே சகோதரி, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க வரும்போதெல்லாம் இந்த உலக பிரமாண ஆசீர்வாதத்தின் மூலமா வருகிற சந்தோஷத்தை அவர் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. புரிஞ்சுதான். இன்னைக்கு உலகப்புறமா நீங்க எதாவது கேட்டுட்டு அந்த சந்தோஷத்தை பெற்றும்படியான வாழ்க்கையை நீங்க வாஞ்சித்து இந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராம அவர் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, வேறொரு சந்தத்தை கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல என்னவா இருக்கு? பரிபூரண ஆனந்தமும் வலது பரசத்தில் நித்திய பேரின்பத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. உன்னை வெறுமனையே நாடி தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெறுமனையே திருப்பி அனுப்புறார். உன்னை வெறுமனையா நீ வந்தவனுக்கெல்லாம் தர முடியாப்போ அப்படின்லாம் சொல்ல போறதில்ல. ஆனா நீ நினைக்கிற ஒரு ஆசீர்வாதம் கூட ஆண்டவர் கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனா அதற்கு ஈக்குவலா வேறொரு சந்தோஷத்தை, வேறொரு அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்கு தந்து சந்தோஷப்படும்படியாக அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீதிமொழியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்ப நம்ம அழகு, சௌந்தர்யம், அழகு வஸ்திரம், நகைகள் உண்மையில அந்த பூமியில ஒரு பெரிதான ஒரு நமக்கு அழகை கூட்டும்படியான ஒரு மகிமை, அவ்வளவுதான். அல்லேலூயா. அது அழகு கூட்டுமானா கூட்டும். மகிமை கூட்டும். இந்த பூமியில வாழ்கின்ற நாக்கு அழகாக ட்ரெஸ்ஸே படம் போயிட முடியுமா? சொல்லுங்க. ட்ரெஸ் இல்லாம போக முடியுமா? வேதம் சொல்லுது, தகுதிக்கேற்றதான ட்ரெஸ் நீ போடணும், தகுதிக்கேற்றதான நகை நீ போடணும், தகுதிக்கேற்றதான வஸ்திரம் நீ போட்டுக்கணும், நீ தகுதிக்கேற்றதான அழகு படுத்திக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்ப அழகு நமக்கு ட்ரெஸ், வஸ்திரம், நகை இதெல்லாம் வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்னா அது மனசு சொல்லணும் கரெக்டா. சில பேர் நகை இல்லாம இருக்காங்க. அது யாருடைய கட்டாயத்தினால நகை இல்லாம போகக்கூடாது. அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு நகை வேண்டாம், எனக்கு இதை விட இன்னொரு நகை இருக்கு அப்படின்னு நினைச்சாதான். இல்ல இந்த சபைக்கு போனா நகை கலட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த சபைக்கு போனா நகை கலட்டணும்னு சொல்லுவாங்க, அதனால நான் போக மாட்டேன். அப்படியெல்லாம் ஒரு நாளும் ஒருத்தர் சொல்ல போறதில்ல. அது நீங்களா செய்த பயம். நீங்களா இந்த சபையில நகை கழட்டிடுவாங்களோ, அதை செஞ்சிருவாங்களோ, ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. எந்த சபையும் கட்டாயப்படுத்தி சொல்றது கிடையாது. ஆனா நகை தகுதியான ட்ரெஸ்ஸா இருக்கணும், நகையா இருக்கணும், தகுதியா போடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். நீங்க 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம்
9, 10 எடுங்களேன். நீங்களும் ம் மயிரை பின்னுதலினாலாவது, ம் பொன்னினாலாவது, ம் முத்துக்களினாலாவது, ம் வேறுபட்ட வஸ்திரத்தினாலாவது ம் தங்களை அலங்கரியாமல், ம் தகுதியான வஸ்திரத்தினாலும் ம் ஞானத்தினாலும் ம் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ம் ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இப்போ இந்த உலகத்துல இருக்க ஒரு ட்ரெஸ் நீங்க போட்டிருக்கீங்க, உண்மைதான். உலக ட்ரெஸ் நீங்க என்ன செய்றீங்க, அலங்கரிச்சுக்கிறீங்க. அலங்காரம் இல்லாம நான் குளிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு 30 நாள் குளிக்காம அப்படியே சொந்திக்கிட்டே வந்தா அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மெண்டல்னு சொல்லுவாங்க. அப்ப குளிக்க வேண்டிய இடத்துல குளிக்கணும், ட்ரெஸ் போடுற இடத்துல ட்ரெஸ்ஸை போடணும், என்ன செய்யணும், நகை போடுற இடத்துல நகை போட்டுக்கணும், என்ன செய்யணும். நகை வேண்டாம் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா அது அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல முடியும். ஏன்னா நீ உலக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்க, யாரும் சொல்ல போறதில்ல. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆனா அதை விட நீ இன்னொரு ட்ரெஸ்ஸை போடணும், பரலோக ட்ரெஸ்ஸை நீ வஸ்திரம் நீ போடணும். அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னெல்லாம் வருது, நீ என்ன செய்யணும், தகுதியான ட்ரெஸ் போடணும், நாணமா இருக்கணும், தெளிந்த புத்தியா இருக்கணும், தேவ பக்தி இந்த சொல்றதான எல்லா நற்கிரியைகள் எல்லாம் அலந்திருக்கு. அல்லேலூயா, உன்னுடைய சுபாவத்துல வஸ்திரங்கள் காணப்படணும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். வெளிப்புறமான நீ அலங்கரிச்சு உன்னுடைய சுபாவம் சரியில்லை, அடுத்தவங்களுக்கு கெடுக்கிற மாதிரி இருந்தா, அடுத்தவங்களுக்கு அவமதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால், அடுத்தவங்க முகம் சுளிக்கிற மாதிரி உன் சுபாவம் இருந்தால், அது உன் அலங்கரிப்பு என்ன ஆகும், வேஸ்ட் ஆயிடும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீங்க இன்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் வஸ்திரமா இருக்கலாம், அது நகையா இருக்கலாம், அழகுபடுத்துற காரியமா இருக்கலாம், அதுல என்ன செய்யணும், அதுல என்ன செய்யணும், தகுதியானது. இந்த தகுதி, இந்த மேக்கப் போடுறது எனக்கு தகுதியா இருக்கா, ரைட் போட்டுக்காங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு தகுதியா இருக்கா, போட்டுக்காங்க, அதுல எந்த மாறுபாடு கிடையாது. இந்த நகை எனக்கு தகுதியா இருக்குன்னா போட்டுக்காங்க, அதுல ஒன்று கிடையாது. அதை விட முக்கியமானது உன்னுடைய சுபாவம் மாற வேண்டும். அல்லேலூயா, இன்றைக்கு ஆவியானவர் அதை தான் தருகிறார். அல்லேலூயா, பூமியில எல்லா ஆசையும் நிறைவேற்றால் கூட நீ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால ஒரு சிற்றின்பம் ஆசைப்படணும் அப்படின்னு நினைச்சா கூட தேவன் உனக்கு பரலோக சந்தோஷத்தை கொடுத்து அனுப்புகிறார். பெருமையா உன்னை திரும்ப அனுப்புறதில்ல. அது மாத்திரம் அல்ல, சாமியோடு ஆண்டவரோடு கூட ஆண்டவராய் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறல. சில காலம் நீ ஆண்டவரோடு உபவாசித்து இருக்கணும்னு இருந்தால், கணவன் மனைவிக்குள்ள இருந்தால் அந்த காலம் மட்டும் எரிஞ்சு, மற்றபடி நினைச்சுன்னு கூடி வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும். பிரியமான சகோதரியே, அடுத்ததாக நான் அந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை டெம்பரவரியான வாழ்க்கை. இந்த பூமியில கொஞ்ச காலம் வாழ போறேன். இந்த பூமியில நான் கொண்டு வர்றது, நான் உழைச்சது சம்பாரிச்சது ஒன்றையும் நான் கொண்டு போறல. வேதம் சொல்லுது நீ சம்பாதிக்கிற காசு அனைத்தையும், நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு பொருளையும் வேறு ஒருத்தன்ட்ட கையில கொடுக்க வேண்டும். நீ திட்டம் போட்டு உழைச்சு சாப்பிடாம கொள்ளாம ஊறுகாவையும் பழைய சோறையும் சாப்பிட்டுக்கிட்டு நீ சம்பாதிக்கிற எல்லா காசுகளும் யார்கிட்ட கொடுத்துட்டு போற, பிரயாசப்படாத இன்னொரு ஆள்கிட்ட நீ கொடுத்துட்டு தான் போற. அது மாயையான உலகம். அல்லேலூயா, நீ டெம்பரரியான உலகம். ஆனா நிரந்தரமான ஒரு உலகம் இருக்கு, பரலோக உலகம். அந்த உலகத்துல நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட சந்தோஷமா இருப்பார். அங்க சாபம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, என்ன கிடையாது, துக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே சந்தோஷம். ஆண்டவரை புகழ்ந்து பாடி இருக்கிறதான ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துக்கு உண்டான இந்த பூமியிலே அனுபவிக்கும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை தான் நம்ம பெறப்போகிறோம். அந்த பூலோகத்துல பரலோகத்தின் சந்தோஷத்தை இந்த பூலோகத்துல இன்றைக்கு பெரிதான அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம தரப்போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எல்லாரும் எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம்.
ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. இன்னைக்கு நான் 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 வாஞ்சித்து நாடி தேடி வந்திருக்கேன், எனக்கு அபிஷேகத்தை தந்து வழி நடத்துமாறு வேண்டுகிறோம். நான் வந்திருக்கேன் ஆண்டவரே, எனக்கு இந்த அக்னி அபிஷேகத்தை தாங்க. பரலோக சந்தோஷத்தின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கும் போது தேவன் இப்பொழுது இறங்குவார். தேவன் இப்பொழுது இறங்கி ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவர் தருகிறார். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள். நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நிறைவான சந்தோஷத்தினால், மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தினால் ஆண்டவர் நிரம்பி வழியத்தக்க ஆண்டவர் உதவி செய்து நீ சமாதானத்தோடு போ கத்த சொல்லுகிறார்.